Assalamualaikum students. Example 6.2a. Find the angle between the straight line. So ஒரு Cartesian form கொடுத்திருக்காங்க with the coordinate axis. சரிங்களா? அந்த coordinate axis கூட ஒரு லைன் மேக் பண்ணக்கூடிய angle ன்னு பாத்தீங்கன்னா சோ நம்ம டோட்டலா மூணு coordinate axis பாருங்க. ஃபர்ஸ்ட் x axis எடுத்துக்கங்க. இது y axis நோட் பண்ணிக்கங்க. இது வந்து z axis. சரிங்களா? இது வந்து z axis. அப்ப நான் இங்க ஒரு லைன் வரையறேன். அந்த லைன் வந்து ஒவ்வொரு கோஆர்டினேட் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பாருங்க. x ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து இது வந்து ஆல்பான்னு சொல்லலாம். and y ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து நம்ம பீட்டான்னு சொல்லலாம். and z ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து காமான்னு சொல்லலாம். சரிங்களா? அப்ப இந்த ஆங்கிள் வந்து நீங்க வந்து ரிலேட் பண்ணி எழுதுனா நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் பாத்தீங்கன்னா டைரக்ஷன் கொசைன் வந்து கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் கொசைன் பாத்தீங்கன்னா cos alpha, cos beta, cos gamma. இதான் நமக்கு டைரக்ஷன் கொசைன். கொசைன் என்னது? இது வந்து cos சொல்லுவோம். டைரக்ஷன் கொசைன் சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த கார்ட்டீசியன் லைன்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு parallel vector கண்டுபிடிக்க போறோம். சோ நியூட்டனோட எலிமெண்ட் இது வந்து நமக்கு ஒரு பாயிண்ட் நான் கீழ உள்ள parallel vector எழுதுறேன். நான் given பாத்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்திருக்கான். சோ x plus 3 divided by 2 equal to y minus 1 divided by 2 equal to minus z. சோ நம்ம parallel vector டைரக்ட் எழுத முடியுமான்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா x உடைய கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவ் and 1 இருக்கணும், y உடைய கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவ் and 1 இருக்கணும், z உடைய கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவ் and 1 இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா z க்கு மேல ஒரு மைனஸ் இருக்குன்னா மைனஸ் க்கு டினாமினேட்டர் கொண்டு வாங்க. அப்ப x plus 3 divided by 2 equal to y minus 1 divided by 2 equal to z divided by minus 1. நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்? இது என்ன பண்ணாங்கன்னா ஒரு parallel vector எடுக்க முடியும். நம்ம தேவையான parallel vector b vector equal to பாத்தீங்கன்னா 2i cap plus ஒரு 2j cap minus ஒரு k cap நம்ம எழுத முடியும். நமக்கு டைரக்ஷன் கொசைன் வேணும்னா ஒரு b vector கொடுத்திருக்காங்க. b1 i cap plus b2 j cap plus b3 k cap னா அப்ப இதுல இருந்து நமக்கு தேவையான டைரக்ஷன் கொசைன் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? b1 divided by modulus of b vector, comma b2 divided by modulus of b vector, comma b3 divided by modulus of b vector நம்ம எழுத முடியும். இதான் நமக்கு தேவையான டைரக்ஷன் கொசைன். அப்ப இந்த இதுக்குள்ள லிங்க் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது modulus of b vector. therefore modulus of b vector equal to modulus of 2i cap plus 2j cap plus minus ஒரு k cap போட்டுங்க. சோ இப்போ எப்படி எழுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் i உடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் plus j உடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் plus k உடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் minus 1 square equal to square root of answer 4 plus 1. answer பாத்தீங்கன்னா root of 9 equal answer இங்க வரும் 3 வரும். modulus of b answer 3. உங்களுக்கு தேவையான டைரக்ஷன் கொசைன் பாத்தீங்கன்னா so direction cosines equal to so b1 answer இங்க 2 divided by 3, comma b2 answer 2 divided by 3, comma b3 answer minus 1 divided by 3. நம்ம தேவையான டைரக்ஷன் கொசைன் முடிச்சாச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்கான்? அவன் டைரக்ஷன் கொசைன் கேட்கல, ஆங்கிள் கேட்டிருக்கான். அப்ப இந்த டைரக்ஷன் கொசைனை இதுக்கு நீங்க லிங்க் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க cos alpha ஓட லிங்க் பண்ணீங்கன்னா சோ நமக்கு தேவையான cos alpha equal to 2 by 3. therefore alpha equal to cos inverse cos inverse ஆ மாறும். therefore cos inverse 2 by 3 எழுத முடியும். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா so cos beta equal to 2 by 3. நமக்கு தேவையான ரிசல்ட் beta equal to cos inverse 2 by 3 எழுத முடியும். so தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா cos gamma equal to minus 1 by 3. therefore gamma equal to what's the answer? cos inverse minus 1 by 3. இதான் நமக்கு தேவையான angle of the line with the coordinate axis. இந்த லைன் வந்து இந்த ஒவ்வொரு ஆக்சிஸ் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் இவங்க தான். இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். Assalamualaikum students. Example 6.30. Find the acute angle between the lines. So இது ஒரு லைன் கொடுத்திருக்காங்க, இங்க ஒரு லைன் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே என்ன ஃபார்முலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்முலா கூடிய ஒரு ஸ்ட்ரைட் லைன். So and state whether they are parallel or perpendicular. So இந்த ரெண்டு லைனுக்கு in between ஆங்கிள் கண்டுபிடிங்க. அந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சல வரக்கூடிய ஆன்சர் வச்சு அந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருக்குதா அல்லது வந்து parallel 90 டிகிரினா perpendicular, parallelனா வந்து 0 டிகிரியா இருந்தா இந்த parallel சொல்ல முடியும். சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நான் வந்து இதுல இருந்து நமக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos θ equal to modulus of b vector dot d vector divided by modulus of b vector into modulus of d vector. b vector ஒரு parallel vector, d vector ஒரு parallel vector ரெண்டையும் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து நமக்கு வந்து ஒரு கார்ட்டீசியன் ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து நான் b vector எடுக்கிறேன். b vector எழுதுவீங்கன்னா சோ இங்க டினாமினேட்டர் தான் நமக்கு தேவையான b vector. சோ அதுக்கு முன்னாடி நீங்க மேல என்ன செக் பண்ணனும்? x உடைய கோஎஃபிஷியன்ட் 1 and பாசிட்டிவ், y உடைய கோஎஃபிஷியன்ட் 1 and பாசிட்டிவ், z உடைய கோஎஃபிஷியன்ட் 1 and பாசிட்டிவ் இருந்தா தான் கீழ உள்ள நமக்கு b vector எல்லாமே சேம் ஈக்குவலா இருக்குதுன்னு நம்ம வந்து டைரக்டா எழுதலாம். சோ
சோ எல்லாமே நம்ம கரெக்டா இருக்குனா நான் டினாமினேட்டர் எடுத்துக்கலாம். ஆன்சர் 2i cap plus ஒரு j cap minus வந்து 2k cap வந்து b வெக்டர் எடுத்தாச்சு. அதே இந்த லைன்ல இருந்து நான் என்ன பண்ணலாம், இன்னொரு பேரல் வெக்டர் d வெக்டர் எடுக்க முடியும். சோ இங்க பாத்தீங்கன்னா x ஓட கோஎஃபிஷியன்ட் 1 and பாசிட்டிவ், y ஓட கோஎஃபிஷியன்ட் 1 also பாசிட்டிவ், z ஓட கோஎஃபிஷியன்ட் 1 also பாசிட்டிவ். எல்லாமே கரெக்ட்டா இருக்குறதுனால d வெக்டர் இருக்கு டினாமினேட்டர் எழுதுங்க 4i cap minus 4 ஒரு j cap plus வந்து 2 வந்து ஒரு k cap போட்டுக்கலாம். b வெக்டர் எழுதியாச்சு, d வெக்டர் எழுதியாச்சு. டைரக்டா நம்ம அப்ளை பண்றதுனால ஃபர்ஸ்ட் நான் b வெக்டர் டாட் d வெக்டர் முடிங்க. சோ b வெக்டர் டாட் d வெக்டர் ஈக்குவல் டு சோ ரெண்டு நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 8 வரும், ஆன்சர் -4 வரும், இங்க ஒரு -4. அப்ப டோட்டல் ஆன்சர் 0. b வெக்டர் டாட் d வெக்டரோட ஆன்சர் 0. அப்ப நியூமரேட்டர் இங்க எப்படி பண்ணிட்டு 0 ஆ மாட்டோம், டினாமினேட்டர் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டைரக்டா நம்ம cos θ ஈக்குவல் டு 0 டிவைட் பை மாலஸ் ஆஃப் b வெக்டர் இன்டு மாலஸ் ஆஃப் d வெக்டர். அப்ப டோட்டல் ஆன்சர் எப்படி வரப்போகுது, நமக்கு வந்து 0 வரப்போகுது. அப்ப எந்த டிகிரிக்கு ஆன்சர் நீங்க 0 ன்னு பாத்தீங்கன்னா தீட்டாவோட ஆன்சர் 90 டிகிரி. therefore θ = 5/2. இதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரைட் லைனும் ஒண்ணுக்கு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலரா இருக்கு. therefore the given two straight lines are perpendicular. இது நமக்கு தேவையான. அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டூடண்ட்ஸ். எக்ஸாம்பிள் 6.32 என்ன கொடுத்திருக்காங்க, இந்த ரெண்டு லைன் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு லைன் எப்படி parallel ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? அவங்க two lines are parallel அப்படினா என்ன அர்த்தம்னா, சோ ஒரு வெக்டரோட வேல்யூ வந்து இன்னொரு வெக்டர் ஒரு நம்பரால மல்டிப்ளிகேஷன் பண்ணா அப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். தட் மீன்ஸ் b வெக்டர் = lambda into d வெக்டர் அல்லது d வெக்டர் = lambda into b வெக்டர். சரிங்களா? இன்னொரு மெத்தட் எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா cos θ = 0 டிகிரி. நம்ம வந்து ரெண்டு லைனுக்கு உள்ள ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அந்த ஆங்கிள் வந்து 0 ன்னு வந்துச்சுனா கண்டிப்பா எப்படி இருக்கும், ரெண்டு லைனும் ஒண்ணுக்கு ஒண்ணு parallel-ஆ இருக்கும். ப்ரூஃப் பண்ணலாம். சோ நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கிறேன். சோ அப்ப என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் b வெக்டர் எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் given லைன் பாத்தீங்கன்னா x - 1 divided by 4 equal to 2 minus y divided by 6 equal to z minus 4 divided by 12. சரிங்களா? நம்ம என்ன பண்ண போறோம் நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து டினாமினேட்டர்ல தான் வந்து parallel இருக்கு. ஆனா டினாமினேட்டர் எடுக்கிறதுக்கு முன்னால கண்டிப்பா நியூமரேட்டர்ல வந்து x y z இந்த வேல்யூ எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும். அட் சேம் டைம் எப்படி இருக்கும், எல்லாமே பிளஸ்ஸா இருக்கணும். சரிங்களா? அண்ட் சேம் டைம் அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து ஒண்ணா இருக்கும். பாசிட்டிவ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் வந்து ஒண்ணா இருந்தா ஓகேவா இருக்கும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, y க்கு மேல மைனஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறேன், இத சேஞ்ச் பண்றேன். x - 1 divided by 4 equal to -y plus 2 divided by 6 ஓட எழுதிக்கிறேன் equal to z minus 4 divided by 12. அப்ப இந்த ஸ்டெப்ல எது மாதிரி என்ன பண்ணலாம், மைனஸா காமனா எடுக்கணும். ஏன் சார் மைனஸா காமனா எடுக்கணும், எப்பவுமே வந்து y க்கு முன்னால பிளஸ் சைன் தான் இருக்கணும். அப்ப எப்படி வந்து பாருங்க, x - 1 divided by 4 equal to மைனஸ் எப்படி எடுத்தீங்கன்னா y - 2 ரெண்டுமே காமனா மைனஸ் எடுத்தாச்சு divided by 6 equal to z minus 4 divided by 12. அப்ப இந்த மைனஸ் நீங்க கிளியர் கொடுத்துட்டீங்கன்னா அப்ப x - 1 divided by 4 equal to y - 2 divided by -6 equal to z minus 4 divided by 12. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்முக்கு வந்து பொருந்ததா இருக்கறனால நம்ம என்ன பண்ணலாம், b வெக்டர் எடுக்கலாம். சோ b வெக்டர் equal to டினாமினேட்டர் எழுது 4i cap minus 6j cap plus ஒரு 12 வந்து ஒரு k cap எடுத்துக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு லைன் கொடுத்துங்க, அதை எழுதிக்கிறேன் பாருங்க. சோ 3x minus 3 divided by minus 2 equal to y minus 3 divided by 3 equal to 5 minus z divided by 6. சோ இந்த இடத்துல x க்கு இந்த இடத்துல y க்கு எப்படி நமக்கு மைனஸ் இருக்குதோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா z க்கு மைனஸ் இருக்குது, மத்த x க்கும் y க்கும் எப்படி இருக்கு பிளஸ் இருக்குதுனால என்ன பண்ண போறேன், இந்த z ல இருந்து நான் மைனஸ் முன்னால கொண்டு வந்துட்டு நான் வந்து காமனா எடுக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், x minus 3 divided by 2 equal to y minus 3 divided by 3 equal to minus z divided plus 5 divided by 6 போட்டாச்சு. அப்போ இந்த z ல வந்து நீங்க வந்து ரெண்டுமே வந்து காமனா மைனஸ் எடுத்துட்டீங்கன்னா x minus 3 divided by 2 equal to y minus 3 divided by 3 equal to minus எடுத்தீங்கன்னா z minus 5 ஆ மாறும் divided by 6. சோ இந்த மைனஸ் இன் டினாமினேட்டர் கொடுத்தீங்கன்னா x minus 3 divided by 2 equal to y minus 3 divided by 3 equal to z minus 5 divided by minus 6 வரும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம் கூட கம்பேர் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். therefore டினாமினேட்டர்ல நமக்கு தேவையான parallel வெக்டர் எப்படி எழுதலாம், d வெக்டர் equal to 2i cap plus ஒரு 3j cap minus 6k cap எழுத முடியும். அப்ப இப்போ b வெக்டர் எழுதியாச்சு, d வெக்டர் எழுதியாச்சு. இப்போ என்ன மாதிரி ஒரு வெக்டரை ஒரு நம்பரால நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா இன்னொரு வெக்டர் நீங்க வருதான்னு செக் பண்ணி பாத்தீங்கன்னா இது எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம் பாத்தீங்கன்னா செஞ்சது பாத்தீங்கன்னா -2 வந்து போடணும். சோ -2 சரிங்க. அப்ப இங்க வந்து -2i cap வரும். சரிங்க, -2i cap. சோ இங்க பாத்தீங்கன்னா சோ இந்த d வெக்டரை நீங்க -2 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து b வெக்டரோட ஆன்சர் நமக்கு வரும். சரிங்களா? அப்ப எழுதிக்கலாம் பாருங்க, இந்த இடத்துல எழுதுங்க. சோ எப்படி எழுதலாம், d வெக்டர் equal to d வெக்டர் எப்படி எழுதலாம்னா சோ இந்த இத எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா
b vector equal to என்ன இருக்குது 4 i cap minus 6 j cap plus 12 k cap இருக்குது and இந்த இடத்துல நீங்க d vector minus 12 பண்றீங்க to minus 2 into d vector போட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இத எல்லா இது minus 2 ஆல நீங்க plot பண்ணி பாருங்க what is the answer so 4 i cap வரும் minus 12 மட்டும்னா minus 6 j cap வரும் so minus into minus what is இந்த plus நமக்கு மாறும் plus 12 ஒரு k cap வரும் அப்ப இந்த ரெண்டுமே எப்படி இருக்குது ஈக்குவலா இருக்கு அப்போ ஒரு வெக்டாரை நீங்க ஒரு நம்பரால மல்டிப்ளிகேஷன் பண்ணி இன்னொரு வெக்டார் வந்துச்சுனா கண்டிப்பா அந்த ரெண்டு வெக்டார் உங்களுக்கு எப்படி இருக்கும் parallel இருக்கும் therefore b vector equal to minus 2 into d vector b vector equal to lambda into d vector அப்ப இந்த கண்டிஷன் இந்த satisfaction ஆகுறதுனால therefore the given two lines are parallel hence proved இது நமக்கு தேவையான result. Assalamu alaikum students. Example 6.47 find the acute angle between the planes. நீங்க ரெண்டு plane கொடுத்திருக்காங்க அது ரெண்டு planeக்குள்ள angle கேட்டிருக்காங்க நமக்கு acute angle பார்த்தீங்கன்னா அந்த angle பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா நல்லாவே தெரியும் so cos theta equal to modulus of n1 vector dot n2 vector divided by modulus of n1 vector into modulus of n2 vector சரிங்களா அப்ப இந்த n1 n2 ங்கிறது is called as a normal vector நீங்க ரெண்டு plane கொடுத்திருக்காங்க அந்த ரெண்டு plane ல என்ன normal vector வந்து கால்குலேட் பண்ணுங்க so first plane 1 எடுத்துக்கங்க so plane 1 பாத்தீங்கன்னா so r vector dot 2 i cap plus 2 j cap plus 2 k cap so equal to 11 சரிங்களா அப்ப இதுல வந்து இந்த r vector பக்கத்துல இருக்கான this is called as normal vector அப்ப இது எந்த ஃபார்முலா இருக்குன்னா இது வந்து r vector dot n vector equal to 11 so 11 க்கு வந்து n நோட்டேஷனா கொடுத்துக்கலாம் இதான் நமக்கு n vector அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேனால 1 வச்சிருக்கீங்க அப்ப இது வந்து நீங்க n1 vector equal to 2 i cap plus 2 j cap plus 2 k cap எடுத்துக்கீங்க சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் பாத்தீங்கன்னா சோ plane 2 கொடுத்திருக்காங்க சோ plane 2 பாத்தீங்கன்னா சோ 4x minus 2y plus 2z so equal to நமக்கு 15 கொடுத்திருக்காங்க சரிங்களா இத வந்து நான் பாராமெட்ரிக் ஃபார்முலா மாத்தறானே எப்படினா இந்த x y z ஃபுல்லா நீங்க வந்து ijk சேர்த்துறீங்க இந்த 4 இந்த -2 இந்த 2 மறுபடியும் என்ன பண்ணுங்க நீங்க ijk சேர்த்து டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க அப்ப இது வந்து x i cap plus y j cap plus z k cap போடுங்க சோ டாட் போட்டு எப்படி ரன் பண்ணா 4 சோ இந்த x பக்கத்துல i சேர்த்த மாதிரி 4 பக்கத்துல i சேருங்க 4 i cap அடுத்து minus ஒரு 2 ஒரு j cap அடுத்து ஒரு plus ஒரு 2 ஒரு k cap போடுங்க so equal to 15 so இத நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா r vector this is called as r vector dot so இதுக்கு பேர் வந்து n2 vector equal to again வந்து 15 கொடுத்திருக்காங்க அப்ப இந்த இடத்துல the total term r vector அப்ப இது வந்து செகண்ட் பிளேன் நாம n2 எடுத்துங்க அப்ப செகண்ட் நான் வெக்டர் பாத்தீங்கன்னா so n2 vector equal to so இந்த டேர்ம் எழுதுங்க so 4 i cap minus 2 j cap plus 2 ஒரு k cap எழுதியாச்சுங்களா ஃபார்முலா தெரியும் so acute angle between the two planes so modulus of n1 vector dot n2 vector divided by modulus of n1 vector into n2 vector நீங்க தனித்தனியா நீங்க first n1 n2 நீங்க டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா so n1 vector dot n2 vector equal to so the n1 n2 நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணி டைரக்டா பண்ணலாம் so 4 2s ஆன்சர் 8 வரும் so அடுத்து வந்து 2 into -2 ஆன்சர் -4 வரும் அடுத்து 2 into 2 னா +4 வரும் சரிங்களா +4 -4 கேன்சல் ஆன்சர் வரும் 8 வரும் சரிங்களா இது மாடுலஸ் னா அதே ஆன்சர் 8 தான் வரும் அடுத்து நீ மாடுலஸ் ஆஃப் n1 வெக்டர் பண்ணுங்க so n1 வெக்டர் மாடுலஸ் போடுங்க so மாடுலஸ் எப்படி எழுதுவீங்க so ஸ்கொயர் ரூட் ஆஃப் so i யோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் plus j யோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் plus k யோட கோஎஃபிஷியன்ட் 2 ஸ்கொயர் அப்ப ஆன்சர் 4 plus 4 அப்ப ஆன்சர் √12 வரும் சரிங்களா அப்ப எப்படி எழுதலாம் so √12 எப்படி எழுதலாம்னா √2 into 2 into 3 பிரிச்சீங்கன்னா அப்ப ஆன்சர் 2√3 வரும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு மாடுலஸ் of n2 vector நமக்கு வேணும் சப்போஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n2 வெக்டர்ல i யோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் j யோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் k யோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் அப்ப ஆன்சர் 4 square plus -2 the whole square plus 2 the whole square equal to square root of answer 16 plus 4 plus 4 அப்ப answer square root of 24 so 24 நீங்க வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணினா 2 டேபிள் போட்டா 1 times 2 times வரும் again வந்து 2 டேபிள் போட்டா answer 6 times வரும் again இது வந்து 2 டேபிள் போட்டா answer 3 times வரும்னா அப்போ square root of 2 into 2 into 2 into 3 வரும் அப்போ ரூட்டுக்குள்ள ரெண்டு நம்பர் சேமா இருந்தா ஒரு நம்பர் வெளிய வரும் அப்ப 2 மட்டும் வெளிய வரும் answer 2 into √6 வரும் சரிங்களா 2 into √6 again இத ஃபில்ஸ் எழுதிக்கிறேன் இந்த √6 √2 into இது வந்து √2 into √3 எழுதிங்க சரிங்களா இது அப்படினா மல்டிப்ளிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க வேல்யூ அப்ளை பண்ணுங்க சோ cos θ equal to modulus of n1 vector dot n2 ஆன்சர் பாத்தீங்கன்னா 8 இருக்குது சோ இந்த ஆன்சர் எழுதிங்க சோ modulus ல 8 ஹோல்டிங் டிவைட் பை n1 vector modulus of n1 vector ஆன்சர் 2 into √3 இருக்குது 2 into √3 அடுத்து modulus of n2 vector ஆன்சர் பாத்தீங்கன்னா சோ into 2 into √2
2 into root 3 சரிங்களா இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபர்தரா சோ மாடுலஸ் 8 தான் ஆன்சர் 8 தான் வந்துச்சு டிவைட் பை சோ ஆன்சர் நமக்கு 2 2 சார் சோ 2 2 சார் 4 இருக்கும் into சோ இந்த ரெண்டே நீங்க ப்ராடக்ட் மாடுலஸ் ஆன்சர் √3 into √3 ஆன்சர் 3 ஆகும் into √2 இருக்கும் சரிங்களா இது 1 டைம்ஸ் இது நமக்கு வந்து 2 டைம்ஸ் வரும் அகைன் இந்த ரெண்டே நீங்க கேன்சல் 1 டைம்ஸ் இருக்கு இங்க √2 டைம்ஸ் இருக்கும் சரிங்களா அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா சோ cos θ √2 டிவைட் பை 3 இருக்கும் நமக்கு ஆங்கிள் தான் θ இந்த cos இன்வெர்ஸ் cos இன்வெர்ஸா மாறும் அப்ப cos இன்வெர்ஸ் √2 டிவைட் பை 3 நமக்கு தேவையான ஆன்சர் Assalamu alaikum students exercise 6.9 question number 4 Find the acute angle between the planes r vector dot I cap plus j cap minus 2k cap equal to 3 and 2x minus 2y plus z equal to 2 கொடுத்திருக்காங்க சோ ரெண்டு plane கொடுத்திருக்காங்க அந்த ரெண்டு planeக்கு in between உள்ள angle ன்னு கேட்டிருக்காங்க ஃபார்முலா பாத்தீங்கன்னா angle between the two planes so ரெண்டு plane இருக்கு ரெண்டு planeக்குள்ள angle பாத்தீங்கன்னா cos θ equal to modulus of n1 vector dot n2 vector divided by modulus of n1 vector into modulus of n2 vector சரிங்களா நமக்கு n1 ங்கிறது first plane உள்ள normal vector n2 ங்கிறது வந்து second plane உள்ள normal vector first நான் என்ன பண்றேன் first plane எடுத்துக்கிறேன் சோ நமக்கு plane 1 எடுத்துக்கங்க இது என்ன பண்ணுங்க ஈக்குவேஷன் வந்து r vector dot I cap plus j cap minus 2k cap equal to 3 சரிங்களா நீங்க கம்பேர் பண்ணுங்க எதுக்கு பாருங்க r vector dot இது plane 1 னால n1 vector equal to p1 போடுங்க சரிங்களா அப்ப இத பாத்தீங்கன்னா n1 ங்கிறது is called as the normal vector for the first plane அப்ப n1 vector equal to I cap plus j cap minus 2k cap எழுதியாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து plane 2 சோ plane 2 ங்கிறது பாருங்க சோ நமக்கு தேவையான plane 2 பாத்தீங்கன்னா என்ன இருக்குது நமக்கு 2x minus 2y plus z equal to இது நமக்கு எப்ப எந்த ஃபார்மட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்மட்ல இருக்குது ஆனா இது வந்து நமக்கு பாராமெட்ரிக் ஃபார்ம்ல இருக்குது அப்ப இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம்ல இருந்து நம்ம பாராமெட்ரிக் ஃபார்ம் எழுதுறதா x y z தனியாவும் நம்பர் தனியா நீங்க பிரிச்சுடணும் by using the dot product அந்த dot product பிரிச்சதுனா so x I cap plus y j cap plus z ஒரு k cap போடுங்க so dot வச்சிட்டு இந்த 2 இந்த -2 இந்த 1 தனியா பிரிச்சேன் இது வந்து x வந்து I கூட சேர்த்த மாதிரி இந்த 2 வந்து I கூட சேருங்க அப்ப 2 I cap இந்த y வந்து நான் j கூட சேர்த்த மாதிரி இந்த -2 j கூட சேருங்க -2 ஒரு j cap அடுத்து இந்த z வந்து k கூட சேர்த்த மாதிரி இதுக்குனா கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குனால so +1 into ஒரு k cap so equal to சரிங்களா அப்ப இத நீங்க கம்பேர் பண்ணா this is called as r vector dot the second நால n2 vector equal to p2 ன்னு போடுங்க அப்ப n2 ங்கிறது செகண்ட் பிளேன்ல உள்ள நார்மல் வெக்டர் therefore n2 vector equal to 2 I cap minus 2 ஒரு j cap plus ஒரு k cap சரிங்களா நமக்கு n1 வெக்டர் தெரியும் n2 வெக்டர் தெரியும் அந்த சம்ல வந்து நமக்கு n1 வெக்டர் டாட் n2 வெக்டர் தேவை அடுத்து மாடுலஸ் ஆஃப் n1 வெக்டர் மாடுலஸ் ஆஃப் n2 வெக்டர் தேவை ஃபர்ஸ்ட் நம்ம n1 டாட் n2 எழுதுங்க அப்ப n1 வெக்டர் டாட் n2 வெக்டர் ஈக்குவல் டு ரெண்டே நீங்க என்ன பண்ணுங்க டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க அப்ப 1 into 2 ஆன்சர் 2 வரும் அடுத்து 1 into -2 ஆன்சர் -2 வரும் அடுத்து -2 into 1 ஆன்சருக்கு ஒரு -2 வருதுங்களா சான்ஸ் -2 அப்ப இந்த +2 -2 கேன்சல் ரிமைனிங் ஆன்சர் வந்து -2 வரும் சரிங்களா அடுத்து மாடுலஸ் ஆஃப் n1 வெக்டர் சோ மாடுலஸ் ஆஃப் n1 வெக்டர் ஈக்குவல் டு சோ n1 ல வந்து i யோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் j யோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் k யோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆன்சர் 1 + 1 + 4 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆன்சர் 6 வரும் சரிங்களா அதே மாதிரி n2 வெக்டர் மாடுலஸ் ஆஃப் n2 வெக்டரோட ரிசல்ட் பார்த்தா ஸ்கொயர் ரூட் போட்டுக்கங்க சோ நம்ம n2 வெக்டர் i யோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணுங்க மீதி -2 ஸ்கொயர் பண்ணுங்க 1 ஸ்கொயர் பண்ணா ஆன்சர் 4 + 1 ஆன்சர் ரூட் ஆஃப் 9 ஆன்சர் வந்து 3 வரும் சரிங்களா அப்ப இந்த எல்லா வேலையும் நீங்க அப்ளை பண்ணுங்க நமக்கு தேவையான ஆன்சர் சோ cos θ = n1 டாட் n2 சோ மாடுலஸ் ஆன்சர் -2 மாடுலஸ் ஆஃப் -2 போடுங்க ஹோல் திங் டிவைட் பை n1 வெக்டர் ஆன்சர் √6 இன்டு மாடுலஸ் ஆஃப் n2 ஆன்சர் 3 வருது சரிங்களா அப்போ இந்த -2 வந்து ரூட் விட்டு வெளிய வந்து நமக்கு எப்படி மாறும் நமக்கு வந்து பிளஸ் நமக்கு மாறும் அப்ப ஆன்சர் cos θ = 2 டிவைட் பை 3√6 நம்ம ஆங்கிள் θ = இந்த cos இந்த ரைட் சைடு போனா cos இன்வெர்ஸா மாறும் therefore cos inverse answer 2 divided by 3√6 தான் நமக்கு தேவையான angle between the two planes Assalamu alaikum students exercise 6.4 question number 5 find acute angle between the following lines two subdivisions இருக்கு first subdivision பாருங்க r vector equal to 4 I cap minus j cap plus t into I cap plus 2 j cap minus 2 k cap again இன்னொரு லைன் கொடுத்திருக்கான் r vector equal to I cap minus 2 j cap plus 4 k cap plus s into minus I cap minus j cap plus 2 k cap சோ இந்த ரெண்டு லைனுக்கு ஆங்கிள் கேட்டிருக்காங்க நம்ம ஆங்கிள் ஃபார்முலா பாத்தீங்கன்னா cos θ equal to angle between the two straight line cos θ equal to modulus of b vector dot d vector divided by modulus of b vector into modulus of d vector சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம b vector னா என்ன d vector னா parallel vector சோ அப்ப இத என்ன பண்றோம் compare to the
parametric formனா r vector equal to a vector plus t into b vector கம்பேர் பண்ணுங்க and same day இது நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா r vector equal to c vector plus s into d vector கம்பேர் பண்ணுங்க சோ அப்ப இந்த b வெக்டாருக்கும் இந்த d வெக்டாருக்கும் என்ன பேருனா parallel vector னு பேரு அப்புறம் இதுல இருந்து என்ன பண்றோம் b வெக்டார் எடுக்கலாம் இதுதான் d வெக்டார் எடுக்கலாம் therefore b vector equal to i cap plus 2j cap minus 2k cap எடுங்க அடுத்து நம்ம என்ன பண்ணனும் d vector equal to second s பக்கத்துல உள்ளது d vector minus i cap minus 2j cap plus வந்து 2 வந்து k cap போட்டுங்க நம்ம என்ன பண்ணி b vector d vector முடிச்சாச்சு அப்ப என்ன பண்ண ஃபர்ஸ்ட் டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க அதுக்கு நான் மாடுலஸ் போடுவேன் அதுக்கு தனித்தனியா நம்ம மாடுலஸ் போடுறேன் கவனிச்சு வாங்க ஃபர்ஸ்ட் b vector dot d vector equal to சோ இந்த ரெண்டையும் நீங்க டாட் ப்ராடக்ட் பண்ணா சோ i க்கு முன்னாடி நம்பர் i க்கு முன்னாடி நம்பர் மட்டும் ஆன்சர் நமக்கு -1 வரும் j க்கு முன்னாடி நம்பர் ஆன்சர் நமக்கு -4 வரும் k க்கு முன்னாடி நம்பர் k க்கு முன்னாடி -4 வரும் ஆன்சர் பாத்தீங்கன்னா -9 சோ இத நீங்க மாடுலஸ் போடுங்க மாடுலஸ் ஆஃப் b vector dot d vector equal to மாடுலஸ் ஆஃப் -9 equal to ஆன்சர் +9 னு கன்வெர்ட் ஆகும் அடுத்து என்ன பண்ணனும் மாடுலஸ் ஆஃப் b vector பாத்தீங்கன்னா so modulus of b vector equal to so b vector la i oda coefficients towards answer நமக்கு 1 ஸ்கொயர் வரும் plus j oda coefficients வந்து 2 ஸ்கொயர் வரும் plus k oda coefficient வந்து minus to the whole square so simplification பண்ணா square root of 1 plus 4 plus 4 equal to root of 9 equal to answer என்ன வரும் 3 வரும் சரிங்களா அதே மாதிரி என்ன பண்ணனும் modulus of d வேணும் so modulus of d vector equal to square root of so இந்த d vector i oda coefficient square minus to the whole square plus j oda coefficient square minus to the whole square plus k oda coefficient square plus to the whole square equal to square root of answer 1 plus 4 plus 4 equal to root of 9 equal to answer 3 வரும் so modulus of b vector modulus of d vector தெரியும் so modulus of b vector dot d vector ஃபார்முலா அப்ளை பண்றேன் so நம்ம தேவையான ஆங்கிள் பாத்தீங்கன்னா angle cos theta equal to modulus of b vector dot d vector divided by modulus of b vector into modulus of d vector so equal to modulus of b vector dot d vector answer 9 so divided by modulus of b vector answer 3 into 3 so 3 3s are 9 the 9 cancel answer 1 வரும் அப்ப cos theta equal to answer 1 அப்ப எந்த டிகிரில பாத்தீங்கன்னா ஆன்சர் 1 வரும்னா theta equal to 0 டிகிரி இதான் நம்ம தேவையான ரிசல்ட் second solution பாருங்க x plus 4 divided by 3 equal to y minus 7 divided by 4 equal to z plus 5 divided by 5 r vector equal to 4 k cap plus t into 2 i cap plus j cap plus k cap கொடுத்திருக்காங்க சோ இந்த ரெண்டு லைனுக்குள்ள ஆங்கிள் கேட்டிருக்காங்க சோ இது வந்து நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா கார்ட்டீசியன் ஃபார்ம் இருக்கு இது நமக்கு என்ன இருக்குது பாராமெட்ரிக் ஃபார்ம்ல இருக்குது அப்ப என்ன பண்ண போறோம்னா இத வந்து கம்பேர் பண்றோம் யாரை கம்பேர் பண்றோம்னா x minus x1 divided by b1 equal to y minus y1 divided by b2 equal to z minus z1 divided by b2 ன்னு இத கம்பேர் பண்ண போறேன் சோ இந்த டினாமினேட்டர் இருக்க இந்த b1 இந்த b2 இந்த b3 தான் நமக்கு தேவையான b வெக்டார் சரிங்களா and same இத நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா r vector equal to a vector plus t into and a so இங்க ஆல்ரெடி b யூஸ் பண்ணாங்க இங்க d vector யூஸ் பண்ணுங்க அதாவது என்ன பண்ணுவீங்க c cap பண்ணா நோ ப்ராப்ளம் so c vector யூஸ் பண்ணலாம் so ரெண்டுமே டிஃபரண்ட் லைன் நம்ம என்ன பண்ண போறோம் நமக்கு தேவையான parallel vector வந்து first b vector எழுதிங்க b vector டினாமினேட்டர் வருது நம்ம 3 4 5 அப்ப 3 i cap plus ஒரு 4 j cap plus ஒரு 5 ஒரு k cap எழுதிங்க அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து d vector தேவை இன்னொரு parallel vector d vector equal இந்த பாராமெட்ரிக் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 i cap plus ஒரு j cap plus ஒரு k cap எழுதியாச்சு நமக்கு b vector தெரியும் d vector தெரியும் சோ ஃபார்முலா பாத்தீங்கன்னா so cos theta equal to modulus of b vector dot d vector divided by modulus of b vector into modulus of d vector ஓகேங்களா நான் ஃபர்ஸ்ட் நான் b vector d vector எழுதிறேன் so b vector dot d vector equal to so கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணுங்க i ஓட கோஎஃபிஷியன்ட் 3 i ஓட கோஎஃபிஷியன்ட் 2 2 3s are 6 so அடுத்து 4 into 1 plus ஒரு 4 வரும் அடுத்து 5 into 1 plus நமக்கு இன்னொரு ஆன்சர் நமக்கு 5 வரும் அப்ப ஆன்சர் தான் இன்னொரு வந்து 15 வருது சோ இதுக்கு நீங்க மாடுலஸ் போடுனா modulus of b vector dot d vector equal to modulus of 15 equal answer plus 50 தான் நமக்கு வரப்போகுது ஓகேங்களா இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா so again வந்து modulus of b vector கண்டுபிடிங்க so modulus of b vector equal square root of b vector i ஓட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் answer 3 square so 3 square plus again பாத்தீங்கன்னா ஒரு 4 square வரும் அடுத்து பாத்தீங்கன்னா plus ஒரு 5 square வரும் so the simplification answer square root of
9 plus 16 plus 25. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா √15 வரும். சோ √50 எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா 25 into ஆன்சர் 5 into root னு எழுதலாம். 5 root னு எழுதலாம். அடுத்து பாத்தீங்கன்னா modulus of d vector equal to square root of, so d vector வந்து 2 square, so 2 square போடுங்க plus 1 square போடுங்க plus again 1 square போடுங்க equal to square root of, so answer 4 plus 1 plus 1 equal to √6. சரிங்களா? √6 இந்த √6 எவ்வளவுனா √2 into √3 போடுலாம். சோ எழுதிங்க √2 into √3 அப்படினா தெரியும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஃபார்முலா போட போறோம். சோ ஆங்கிள் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான ஆங்கிள், so cos theta equal to modulus of b vector dot d vector divided by modulus of b vector into modulus of d vector equal to, so modulus of answer பாத்தீங்கன்னா 15 வருது. so 15 whole thing divided by 5 into √2 into இதோட ஆன்சர் √2 into √3. so further simplification answer பாத்தீங்கன்னா 15 இது 3 times வரும். சரிங்களா? இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 வரும். so இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா √3 into √3 போடுங்க divide by இதோட 2 into √3, so √3 get cancel. ஆன்சர் பாத்தீங்கன்னா cos theta equal to √3 divided by 2. அப்ப எந்த டிகிரிக்கு வந்து cos theta ஓட ஆன்சர் √3 divided by 2 வரும்னா it's called as 30 degree. அப்ப theta equal to 30 degree. 30 degree னா what's the answer? 5 divided by 6 இதான் தேவையான ஆங்கிள். Subdivision 3 பாருங்க. 2x equal to 3y equal to minus z கொடுத்திருக்காங்க. another line வந்து 6x equal to minus y equal to minus 4z கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெண்டு லைனுக்குள்ள ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்முலா. கார்ட்டீசியன் ஃபார்முலா எப்படி படிச்சிருக்கீங்கன்னு பார்த்தா, சோ x minus x1 divide by டிவைட்ல இருக்கும். ஓகேங்களா? divide by b1 divide by b2 divide by b3. அப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த நம்பர் வந்து நான் டிவிஷனுக்குள்ள எப்படி கொண்டு வரலாம்னு பாத்தீங்கன்னா x divide by 1/2 போட்டீங்கன்னா இது ரிசல்ட்டா பார்த்தா மேல வந்து 2 வந்துரும். equal to இது எதுதான் y divide by, so answer 1 divide by 3 போட்டா மேல வந்து 3y ஆ மாறும். equal to இது எப்பவுமே வந்து z by பாசிட்டிவா தான் இருக்கும். அப்ப z divide by -1 நீங்க போட்டு மறந்துட கூடாது. அப்ப இது நமக்கு தேவையான கார்ட்டீசியன் ஃபார்ம். அது இது எப்படி எழுதுவீங்கன்னு பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா x divide by 1/6 னு எழுதலாம் and equal to y divide by -1 எழுதலாம். எப்பவுமே வந்து y ஓட வேல்யூ x ஓட வேல்யூ z by பாசிட்டிவா இருக்கும். therefore z equal to -1/4 எழுத முடியும். சரிங்களா? அப்போ நமக்கு டினாமினேட்டர் உள்ளது நமக்கு தேவையான parallel vector. therefore நமக்கு தேவையான b vector equal to 1/2 into I cap and plus 1/3 into j cap minus ஒரு k cap. இங்க d vector நீங்க பாத்தீங்கன்னா 1/6 into I cap minus ஒரு j cap minus 1/4 into ஒரு k cap. அப்போ d vector கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு தேவையான ஆங்கிள் ஃபார்முலா பாத்தீங்கன்னா cos theta equal to b modulus of b vector dot d vector divided by modulus of b vector into modulus of d vector. ஃபர்ஸ்ட் பண்ணுங்க modulus of b vector dot d vector கண்டுபிடிங்க. So I ஓட கோஎஃபிஷியன்ட் ஆன்சர் 1/12 வரும். j ஓட கோஎஃபிஷியன்ட் -1/3 வரும். k ஓட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் மைனஸ் பிளஸ் நமக்கு 1/4 வரும். சோ LCM எடுத்தோட ஆன்சர் நமக்கு 12 வரும். சரிங்களா? இதோட ஆன்சர் நமக்கு 1 வரும் மைனஸ் இதோட ஆன்சர் 4 வரும். இங்க பார்த்தா நமக்கு +3 வரும். சோ இந்த ரெண்டுமே பாசிட்டிவ் ஆட் பண்ணுங்க. அப்ப 0 divided by 12 ஆன்சர் நமக்கு 0 ன்னு வருது. அப்ப பாத்தீங்கன்னா b vector dot d vector ஓட ஆன்சர் நமக்கு 0 வருது. அப்ப நமக்கு கண்டிப்பா இங்க நியூமரேட்டர் 0 னா டினாமினேட்டர் நீங்க கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணா ஆன்சர் 0 தான் வரப்போகுது. டைரக்டா ஆன்சர் எழுதுறேன் பாருங்க. சோ cos theta equal to modulus of b vector dot d vector whole thing divided by modulus of b vector into modulus of d vector. So equal to 0 divided by modulus of b vector into modulus of d vector. So cos theta போடுங்க. அப்ப cos theta equal to 0. So cos theta வந்து 0 வேல்யூ எப்போ வரும் நீங்க பாத்தீங்கன்னா 90 டிகிரில வரும். therefore theta equal to 90 degree. therefore theta equal to 5 divided by 2 இது நமக்கு தேவையான ஆங்கிள். Assalamu alaikum students. Example 6.48. Find the acute angle between the straight line r vector equal to 2i cap plus 3j cap plus k cap plus t into I cap minus j cap plus k cap and the plane 2x minus y plus z equal to 5. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு அக்யூட் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. எந்த ரெண்டுக்கு நடுவில் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சோ ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கும் ஒரு பிளேனுக்கும் நடுவுல உள்ள அந்த அக்யூட் ஆங்கிள் அந்த தீட்டாவோட ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க. அப்ப ஆங்கிள் பிட்வீன் தி ஸ்ட்ரைட் லைன் அண்ட் தி பிளேன். சோ ஆங்கிள் between straight line and plane இதோட ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா sin theta equal to modulus of b vector dot n vector divided by modulus of b vector into modulus of n vector. சரிங்களா? அப்ப இந்த b ங்கிறது is called as a parallel vector, n is called as the நமக்கு normal vector. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் நான் ஒரு லைன் எடுத்துக்கிறேன். சோ லைன்ல இருந்து என்ன பண்ணுவீங்க நான் b vector அப்படிங்க. அப்ப r vector equal to 2 I cap plus ஒரு 3 ஒரு j cap plus ஒரு k cap
அடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ் டி இன்ட்டு ஒரு ஐ கேப் மைனஸ் ஜே கேப் பிளஸ் ஒரு கே கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க கம்பேர் பண்ணுங்க. ஸோ நமக்கு வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம்ல கம்பேர் பண்ணீங்கன்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் டி இன்டு பி வெக்டார். ஸோ இந்த பி வெக்டார் இஸ் கால்ட் as a parallel vector. பி வெக்டாரோட ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஸோ டிக்கு பக்கத்துல உள்ளது ஐ கேப் மைனஸ் ஜே கேப் பிளஸ் ஒரு கே கேப் எழுதியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு பிளேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளேன்ல இருந்து நீங்க 4 வெக்டார் எடுப்பீங்க. ஸோ 2x minus y plus z equal to 5. ஸோ இது வந்து நீங்க வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம் இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம் பிரிச்சிருக்காங்க. பேராமெட்ரிக் ஃபார்ம் எழுதுறாங்க. சோ இந்த x இந்த y z எப்படி எழுதுங்க? சோ x i கேப் பிளஸ் y j கேப் பிளஸ் z k கேப் எழுதுங்க. சோ டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க. சோ டாட் இன்டு இந்த 2 இந்த 1 வந்து நீங்க i j k சேர்த்துட்டீங்கன்னா 2 into i கேப் மைனஸ் j கேப் பிளஸ் ஒரு k கேப் போடுங்க ஈக்குவல் டு 5. சரிங்களா? அப்ப இத நீங்க கம்பேர் பண்ணா this is r vector dot n vector equal to pr something வேல்யூ போடுங்க. சரிங்களா? அப்ப இந்த n வெக்டார் இஸ் கால்ட் as 4 வெக்டார். நமக்கு தேவையான n வெக்டாரோட ஆன்சர் பாத்தீங்கன்னா so 2i cap minus j cap plus 1 k cap எழுதியாச்சு. நமக்கு b வெக்டார் தெரியும், n வெக்டார் தெரியும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாத்தீங்கன்னா b வெக்டார் டாட் n வெக்டார். இந்த ரெண்டு நீங்க டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க. so b வெக்டார் டாட் n வெக்டார் ஈக்குவல் டாட் கேப் ப்ராடக்ட் பண்ணுங்க. 1 into 2 ஆன்சர் நமக்கு 2 வரும். அடுத்து -1 ஆன்சர் நமக்கு +1 வரும். அடுத்து 1 into 1 ஆன்சர் நமக்கு +1 வரும். டோட்டலா வந்து ஆன்சர் நமக்கு 4 வரும். சரிங்களா? அடுத்து மாடலஸ் ஆஃப் b வெக்டார் அடுத்து மாடலஸ் ஆஃப் n வெக்டார் தரும். minus of b vector equal to square root of பாருங்க b வெக்டார்ல i யோட கோஎஃபிஷியன்ட் ஆன்சர் நமக்கு 1 plus j யோட கோஎஃபிஷியன்ட் -1 சேர்த்தா 1 plus k யோட கோஎஃபிஷியன்ட் ஆன்சர் நமக்கு 1 வரும். ஆன்சர் √3 வரும். சரிங்களா? அடுத்து மாடலஸ் ஆஃப் n வெக்டார் நீங்க பாத்தீங்கன்னா சோ நம்ம n வெக்டார்ல வந்து i யோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு 2 இருக்கு. 2 சேர்த்தா ஆன்சர் 4 வரும். plus இந்த -1 னா +1 வரும். ஆன்சர் 1 பண்ணா ஆன்சர் 1 வரும்ங்களா? அப்ப √6 வரும். அப்ப நமக்கு b வெக்டார் டாட் n வெக்டார் முடிச்சாச்சு. மாடலஸ் ஆஃப் b வெக்டார் முடிஞ்சிச்சு. மாடலஸ் ஆஃப் n வெக்டார் முடிஞ்சு எழுதி அப்ளை பண்ணுங்க. நமக்கு தேவையான ரிசல்ட் பாருங்க sin θ equal to so modulus of b vector dot n is answer 4. so modulus of 4 divided by so இதோட ஆன்சர் √3 into so இதோட ஆன்சர் √6. சரிங்களா? √6. அப்ப எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா so modulus of 4 னா ஆன்சர் 4 வரும். 14 divided by √3 into இது எப்படி எழுதலாம்? √2 into √3 ன்னு எழுத முடியும். சரிங்களா? so √6 √2 into √3 எழுதலாம். அப்ப இது கேன்சல் பண்றா. அப்ப ஆன்சர் 4 divided by 3 √2 ன்னு எழுதலாம். அப்ப இந்த 4 நான் எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா so 2 into 2 எழுதலாம். அப்ப இந்த 2 வந்து நம்ம ஃபர்தரா வந்து 2 into √2 into √2 14 divided by 3 √2 ன்னு எழுதலாம். சோ இந்த √2 கேன்சல். நமக்கு தேவையான sin θ ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 √2 divided by 3. அப்ப இந்த sin அடிஷனல் sin இன்வெர்ஸ் மாறும். அப்ப θ equal to sin inverse of 2 √2 divided by 3 தான் நமக்கு தேவையான angle between the line and the plane. Assalamu alaikum students. Example 6.49. Find the distance between a point 2, 5, -3 from the plane r vector dot 6 i cap minus 3 j cap plus 2 k cap equal to 5. So இந்த plane கொடுத்திருக்காங்க, இங்க ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த பிளேனுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் in between distance என்ன கேட்டிருக்காங்க? இஸ் கால்ட் as perpendicular distance என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க பாருங்க ஒரு பாயிண்ட் வந்து x1, y1, z1 இருக்குது. அண்ட் சேம் டைம் ஒரு பிளேன் வந்து in terms of எதுல இருக்குதுன்னா கார்ட்டீசியன் ஃபார்ம்ல இருக்குது. அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் இந்த ஃபார்ம் ரொம்ப ஈஸி. இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எங்கெல்லாம் x, எங்கெல்லாம் y, எங்கெல்லாம் z இருக்குதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா x1, y1, z1 ல ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப x க்கு பதிலா x1 போடுங்க, y க்கு பதிலா y1 போடுங்க, z க்கு பதிலா z1 போடுங்க. So whole thing divided by square root of x உடைய that is of x உடைய coefficient square plus y உடைய coefficient square plus z உடைய coefficient square தான் நமக்கு தேவையான ரிசல்ட். சரிங்களா? அப்ப இந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது இந்த ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ண வரக்கூடிய ஆன்சர். அப்ப நான் டயகிராம் எழுத பாருங்க. சோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து என்ன இருக்குதுன்னா so 2, ஒரு 5, ஒரு -3 this is called as x1, y1 and z1. சோ இங்க ஒரு பிளேன் இருக்குது. இந்த பிளேனோட ஈக்குவேஷன் நம்ம எப்படி கொடுத்திருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து r vector dot 6 i cap minus 3 j cap plus 2 k cap equal to 5 ன்னு கொடுத்திருக்காங்க. இது ஒரு பாராமெட்ரிக் ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. இந்த பாராமெட்ரிக் ஃபார்முலா எப்படி சார் கார்ட்டீசியன் ஃபார்ம் மாதிரி ரொம்ப சிம்பிள். இந்த r பதிலா xi வெக்டர் plus yj வெக்டர் plus zk வெக்டர் போட்டா போதும். அப்ப இந்த r பதிலா xi cap plus yj cap plus zk cap போடுங்க. சோ அடுத்து டாட் வச்சு 6i cap minus 3j cap plus 2k cap so equal to 5. so ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணா 6 into x ஆன்சர் 6x அடுத்து ஒரு -3y plus 2
z equal to 5. So நமக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் எப்படி equal to 0 னு கொண்டு வரணும். அப்ப இந்த 5 இந்த சென்டர் equal to 0 மாறும். அப்ப ஆன்சர் 6x minus 3y plus 2z minus 5 equal to 0. நமக்கு பாராமெட்ரிக் ஃபார்மட்ல இருந்த அந்த பிளேனை நம்ம எப்படி மாத்தி இருக்கோம், கார்ட்டீசியன் ஃபார்மட்டுக்கு மாத்தியாச்சுங்களா. அப்ப நம்ம இந்த இத வச்சு நம்ம ஈஸியா அப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் கேட்டேன். this is called as distance d னு வச்சுக்கங்க. அப்ப நம்ம டைரக்ட்டா இந்த ஃபார்முலா மூலமா யூஸ் பண்ணா இந்த ஒருவாட்டி ஃபார்முலா எழுதிக்கலாம் பாருங்க. so d equal to so modulus of ax1 plus dy1 plus cz1 plus d modulus plus பண்ணி whole thing divide by square root of so a square plus b square plus c square so equal to so this is called as a இது b இது c இது நமக்கு தேவையான d சரிங்களா. அப்ப a ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா கீழ எழுதுறாங்க. so equal to modulus of a what is a ஓட ஆன்சர் 6 போடுங்க. so into x1 ஆன்சர் எது 2 இருக்கு பாருங்க. so plus b ஓட ஆன்சருக்கு மைனஸ் இருக்கு. அப்ப ஆன்சர் -3 வரும். அடுத்து y ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு 5 இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா plus c ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 so 2 into அடுத்து z ஓட ஆன்சர் நமக்கு -3 இருக்குது. அடுத்து d1 so plus ஓட d ஆன்சர் இருக்கு -5 இல்ல -5 போடுங்க சரிங்களா. so modulus க்ளோஸ் பண்ணுங்க. whole thing divide by the square root of a square plus b square plus c square so a ஓட ஆன்சர் 6 அப்ப ஆன்சர் 36 போடுங்க. plus b ஓட ஆன்சர் 3 அப்ப ஆன்சர் 9 போடுங்க. plus c ஓட ஆன்சர் மேல இருக்குது 2 இருக்குனா இந்த 4 போடுங்க சரிங்களா. இது ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. அப்ப ஆன்சர் so modulus of 12 minus ஒரு 15 அடுத்து பாத்தீங்கன்னா so ஒரு minus ஒரு 6 அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு minus ஒரு 5 ஓகேங்களா. whole thing divided by so இது ரூட் ரூட் எடுத்தா ஆன்சர் என்ன வரும் 7 வரும் சரிங்களா. so இந்த எல்லா ஆன்சர் நமக்கு 26 வரும். அப்ப ஆன்சர் 12 minus ஒரு 26 whole thing divided by 7 வரும். இதோட ஆன்சர் ரெண்டு நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் -14 so modulus of -14 divided by 7 அப்ப modulus வெளிய இருந்தா +14 வரும். +14 divided by 7 ஆன்சர் 2 units. இது என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா so இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பிளேன் வரைக்கும் டிஸ்டன்ஸ் என்னது 2 units தான் தேவையான ரிசல்ட்.